கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 2/8/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறபடி கண்ணின் மணி போல ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதம் செய்யட்டும். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தேவ மகிமை இவரை சூழ்ந்து கொள்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருந்து அற்புதத்தினால் இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும்படி நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி கிருபை மாத்திரம் இவரை தாங்கி நடத்தட்டும். லேவியராகமம் 10:7 படி கர்த்தருடைய அபிஷேகம் தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, எப்பொழுதும் உங்களுடைய அபிஷேகம் இவரோடு இருந்து சகலவிதமான நன்மையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 2/8/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறனப்பா. தேசத்தை நம்முடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிற சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் உண்டாவதாக. நன்மையானது தேசத்திலே உண்டாகி அப்பா ஆசீர்வாதத்தை தரும்படியாக நீர் ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூட இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.